அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். லாங் வீடியோன்றதே நான் உணர்வுன்றவங்களுக்கும் சரி, வெளிச்சம்ன்றவங்களுக்கும் சரி, பெருசாக எதுவும் நான் போடலை. ஏன்னா தொடர்ந்து அந்த அதிக் மாதம்ன்றதில் ஃபுல்லாகவே அது புருஷோத்தம மாதம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதில் வர்றது பத்மினி ஏகாதசி. இப்போ வர பௌர்ணமி புருஷோத்தம பௌர்ணமி. அந்தலேயே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக டெய்லி பார்க்குற வியூவர்ஸ்க்கு, அவங்களுக்கு வெளிச்சமில் வரவங்களுக்கு, உணர்வுன்ற பெரிய இதில் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் செட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு அற்புதமான காலம் இது. இதை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோன்றதை வச்சு தான் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு சேர்ந்தே கூட நம்ம டைமே இல்லை அப்படின்னு நான் சில விஷயங்களை பண்ணேன். அது பிரபஞ்சமாக எனக்கு சித்தர்கள் உணர்த்தி சில விஷயங்களை நான் பண்ணேன். அதெல்லாம் கிளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். சில அனுபவங்கள், ஆன்மீக சில அனுபவங்கள், சிலது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நாளோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுலேயும் இருக்குது. நான் அதில் எப்படி ஃபாலோ பண்ணேன் அந்த பத்மினி ஏகாதசின்ற விஷயமும் இருக்குது. அன்றைக்கி எப்படி முக்கியமான திருப்பதி ஏகாதசின்றது பெருமாள். அன்றைக்கி எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வர வேண்டிய திருப்பதியிலேருந்து வர வேண்டிய ஒரு பிரசாதம் வந்தது. மெம்பர்ஷிப்பில் நான் அதை காட்டிட்டேன். மிச்சம்ன்றவங்களுக்கு நான் முக்கியமான சில என்னுடைய ரகசியங்கள், சித்தர்கள் என்கிட்ட சொல்கிற விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள், சுலு ஆத்மா பற்றிய விஷயங்கள் எல்லாம் நான் அதில் சொல்லியிருந்தேன். அதில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அந்த இதையும் காமிச்சிட்டு என்னென்னா, எனக்கு தெரியாது, ஒரு அட்ரஸ் போஸ்டரில் வந்ததை அப்படியே காமிச்சா நம்புவாங்க, பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னு காட்டினேன். அப்படி காட்டக்கூடாதான். யூடியூப்லேயோ எங்குமே போஸ்டரில் ஒன்று வந்திருந்தால் அவங்களுடைய அட்ரஸையோ எதையுமே காட்டக்கூடாதான். கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால் அந்த வீடியோவை அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது பெருமாளே ஒரு வேளை நான் கொஞ்சம் நிறைய ரகசியங்களே சொல்லியிருந்தேன் அந்த மெம்பர்ஷிப்பில். இந்த முறை நான் ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேனே அப்படின்றதுனால இந்த முறை என்ன பண்ணேன், அந்த பத்மினி ஏகாதசி வெடிகாலேருந்தே நான் எப்படி அந்த ஃபாலோ பண்ணன்றதெல்லாம் சொல்லி, பாருங்கள் இன்றைக்கி பார்த்து எனக்கு அது போஸ்டரில் வருதுன்னு சொல்லி, அப்புறம் அந்த பெயர் கனெக்ஷன்லாம் சொன்னேன். பத்மினி ஏகாதசி, புருஷோத்தம பௌர்ணமி அப்படின்ற விஷயத்தில் இருக்குது. அப்புறம் அந்த போஸ்டரில் வந்த பெயர்கள், அந்த ஊரினுடைய இடத்தினுடைய பெயர்கள், அது இதுதான் திருப்பதி தான், ஆனால் அதில் வந்த சில பெயர்கள்லாம் காமிச்சு பெயர் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், சுலு ஆத்மா இப்படியெல்லாம் சம்மந்தப்படுத்துங்க அப்படின்னு என் லைஃப்பில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை கூட அதில் நான் பகிர்ந்துருந்தேன். ஆனால் அந்த போஸ்டரில் காமிச்சதுனால அந்த ஸ்ட்ரைக் யூடியூபே அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு வேளை பிரபஞ்சமாக இப்போதைக்கு நீ அந்த வெளிச்சம் மெம்பர்ஷிப்பில் கூட ரொம்ப நீ உன்னுடைய சொந்த விஷயங்களை நீ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு பெருமாளே எனக்கு சொல்கிறார் போல் அப்படின்னு அந்த வீடியோ யூடியூபே ரிமூவ் பண்ணிடுச்சு. அதை அந்த இது அட்ரஸோடு நான் அந்த திருப்பதியிலேருந்து வந்தது காமிச்சது தப்பு அப்படின்றத அப்புறமா தான் எனக்கு ஏஐ மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் எடுத்து அப்போ நான் காலையில் பண்ணது, அப்போ காலையில் இந்த குயில் சொல்கிற பாருங்கள், குயில்னா இந்திரன் காதல்னு சொல்லிட்டு அந்த மொத்த பறவைகளை கத்துற சத்தம்லாம் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்ஸும் காட்டுறேன். இதுலேயும் ஒரு விஷயம் சம்மந்தப்படுது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது ஜாயின் ஆக போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பர்டிகுலர் டைம் தான் இது ஜாயின் ஆக போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் நான் அதில் எப்போ சொல்லுவேன். நான் முருகரையும் பெருமாளையும் ஜாயின் பண்ணுற விஷயம் கனகம்பட்டி ஐயா தான் எனக்கு எப்படி சொன்னார், பச்சை ஆரஞ்சு அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதையும், பிரபஞ்சமாகவே இணையும் அந்த நேரத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். சில சமயம் நம்மளாவே இணைக்கிறோம். அது சனிக்கிழமை பார்த்து சனிக்கிழமைனா பெருமாள் அன்றைக்கி வைகாசி விசாகம் வந்துடுது. அது இல்லாமல் அந்த புருஷோத்தம பௌர்ணமின்றதே பெருமாள் மறுபடியும் வேறு விதமாக ஜாயின் ஆகுது. அதனால் அதை நம்ம எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணணும், நான் என்னுடைய மெத்தடில் சொல்லுவேன் இல்லைங்களா, சிலது எழுதி வைக்கணும், இப்படி எழுதி வைக்கணும், இதை பச்சையும் ஆரஞ்சும் இப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுவோம் பாருங்கள். எப்பவுமே அந்த விஷயத்தை நான் இதில் சொல்ல போகிறேன்றதுனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான வீடியோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மே 30, 31 இந்த 2 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். ஒன்று பக்கம் பார்த்தா வைகாசி விசாகம், இன்னொரு பக்கம் பார்த்தா புருஷோத்தம பௌர்ணமி. 3 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற புருஷோத்தம பௌர்ணமி. முருகனும் பெருமாளும் இணைகின்ற அபூர்வமான தருணம். ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா, சனிக்கிழமையே அந்த பௌர்ணமியும் அந்த விசாகமும் ஜாயின் ஆகிற நேரம் தம்ப்நெயிலே போட்டிருக்கேன் பாருங்கள். சனி 12:54 முதல்ல சனி 2:18 PM வரை. அதை இன்னும் சொல்லப்போனால் 1 to 1:30. இன்னும் சொல்லப்போனால் பீக் டைம். நீங்கள் அந்த சமயம் அதை பர்டிகுலராக செய்ய வேண்டிய விஷயத்தை மட்டும் அந்த சமயத்தில் பண்ணிட்டீங்களா மேலே. ஏன்னா 1:30 ராகு காலம். ஆனால் 12, அதாவது 1 மணிக்கு கிட்ட இன்னும் 5 நிமிஷம், 12:54லேருந்து 2:18 வரைக்கும் ஜாயின் ஆகிற நேரம். வைகாசி விசாகமும் புருஷோத்தம பௌர்ணமியும் ஜாயின் ஆகிற நேரம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பௌர்ணமி. அது புருஷோத்தம இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஒரு விதமாக கும்பிட்டுக்கலாம்.
ஆனால் வைகாசி விசாகத்துக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது உங்களுக்கு விசாகம் வைகாசி விசாகத்துக்கு. அப்போ முருகர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்து சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் பீக் டைம் என்னான்னு கேட்டால் சனி 12:54 முதல் சனி 2:18 வரை, அதுலேயும் 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த ராகு காலத்துக்கு முன்னாடி வர அற்புதமான அந்த பீக் டைம் சொல்லிட்டு சொல்லலாம். முதலியே நான் அந்த டைமிங்கை பதிவிட்டுறேன். இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று இணையும் சக்தி நேரம் இந்த ஆண்டு தான் வருது. 32 மாதங்களுக்கு ஒரு முறை வர்ற அபூர்வமான விஷயமும் இப்போ தான் வருது. வைகாசி விசாக சமயத்தில் அது ஜாயின் ஆகுது. அதுதான் அதில் அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுன்றதை நீங்கள் தயவு செஞ்சு ஆழமாக இதை நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் முக்கியமாக நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப சில சூட்சுமங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறதா இருக்கேன். புராணங்களில் என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமான் வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். 2வது அவருடைய கல்யாணம் இந்த மாதம் முழுக்கவே மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது. நான் சொல்லியிருக்கேன், கம்மிங் 14th வரைக்குமே வர அமாவாசை வரைக்கும் அந்த பிரதமை வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது. ஆனால் டெய்லியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக்கு சொல்கிறேன். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நெய் தீபம் துளசிக்கிட்ட ஏற்றிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு அற்புதமான சில ஆன்மீக விஷயங்கள் நடந்துடுச்சு. எனக்கு கடவுள் என்னோட சில விஷயங்களை பேசினார்னு சொல்லலாம், பிரபஞ்ச ரீதியாக பேசினார்னு சொல்லலாம், சித்தர்கள் பிரபஞ்ச ரீதியாக சில சமிக்ஞைகள் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஏன் இந்த இணைவு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, முருகன் வந்து ஞானத்தினுடைய வீரத்தினுடைய வேலினுடைய கடவுள். நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகளை எதிரிகளை பயத்தை நீக்கிறாரு. விசாக நட்சத்திர நாள் வந்து அவருடைய சக்தி, விசாக நட்சத்திர நாள் அவருடைய சக்தி உச்சத்தில் இருக்கிற நாள். பெருமாள்னு பார்க்கும்போது அவர் காப்பவர், கருணையினுடைய வடிவம். புருஷோத்தமன்னா உத்தம புருஷன், எல்லாவற்றுக்கும் மேலானவர். புருஷோத்தம மாச பௌர்ணமி அவருடைய அருள் முழுமையாக கிடைக்கிற விஷயமா இருக்குது. இந்த 2 சக்திகளுமே ஒன்றா சேரும்போது தடைகள் நீங்கினும் போது முருகன், வாழ்க்கை காக்கப்படும் போது பெருமாள் என்ற ஒரு அற்புதமான தனிப்பட்ட என்னுடைய ஆராய்ச்சியிலையும் நான் ஒரு 3-4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து இந்த முருகனும் பெருமாளும் ஜாயின் ஆகிற விஷயத்தை பற்றி. சித்தர் உள்ளுறவு வழியிலையும் நான் என்ன உணர்ந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு தெய்வ சக்திகள் இணைய நாளில் வேண்டுதை வச்சோம்னா அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதில் கூட எப்படியெல்லாம் அது ஏன் வந்து இப்படி வேண்டணுன்ற விஷயங்கள்லாம் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு கதவு திறந்தால் இன்னொரு கதவு அந்த நேரத்தில் திறக்குதுன்ற விஷயமும் இங்கே நடக்குது. அதனால் ஒரு வீட்டில் செய்கிற வழிபாடு முறையாக நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே நான் வீட்டில் வழிபாடு செஞ்சாலே போதுன்ற மாதிரி தான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே. அதுக்கு சக்தி இருக்கிறவங்க ஏதோ இந்த முறை பார்த்து வெளியூர் ரொம்ப தூரம் கோயில் போகிறவங்க போங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் வீட்லேயே சொல்கிறது, மனசில் தான் நினைக்கிறது, காரில் போகும்போதே வேண்டுறது, இப்படி தான் நான் சொல்கிறேன். அதை ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதில் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமான பகுதி என்னன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, தலை குளிச்சுட்டு சுத்தமாக மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடை, இன்னும் சொல்லப்போனால் ஆரஞ்சு பச்சையும் கலந்த மாதிரி ஆடை இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா மஞ்சளும் சிவப்பு நிறையும் சேர்ந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை உங்கள்கிட்ட மஞ்சள் ஆடை மட்டும்தான் இருக்குது சிவப்புன்னு. ஏன்னா நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அந்த பெருமாள்னா ஆரஞ்சுன்ற ஒரு விஷயமும் அந்த முருகனுன்னா பச்சை என்ற ஒரு விஷயமும் இணைக்கணுன்ற விஷயமும் அதில் இருக்குது. வீட்டு பூஜை அறையில் முருகன் படம் சிலை வைங்க. முருகன் படம் ரெண்டுமே சிலையாக இருக்குன்னு வச்சுங்க. என்கிட்ட முருகன் சிலையும் இருக்குது. நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது சும்மா இதுதான் ஷோகேஸ். இதுதான் அந்த நான் இந்த ரங்கநாதன் 2 பேரையும் ஒன்றா காட்டணும்னு அப்படி வச்சுருக்கேன். 2மே என்கிட்ட சிலை வடிவிலையும் இருக்குது, முருகரும் பெருமாளும் ஃபோட்டோ வடிவிலையும் இருக்குது. உங்கள்கிட்டயும் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சிலை வடிவிலே இருக்குதுன்னா பால் பன்னீர் சந்தனம் விபூதி வச்சு அபிஷேகம் பண்ணுறது, இல்லைனா ஒரு செம்பு தண்ணீரில் கொஞ்சம் பால் கலந்து தெளிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஃபோட்டோ தான் இருக்குதுன்ற பட்சத்தில் சும்மா ஸ்லைட்டாக தெளிச்சுட்டு அப்படியே தொடச்சிடலாம். டக்குன்னு கீழே வழிஞ்சு அந்த ஃப்ரேம் கிட்ட வரத்துக்குள்ள ஓம் சரவண பவன். இதில் முக்கியமானது நான் சொல்கிறது, எப்பவுமே சொல்கிற விஷயம், கொஞ்ச நாளாக விட்டுட்டு இருந்தேன், ஞாபகமாக பார்த்துங்க. கந்த சஷ்டி கவசத்தையோ அல்லது வேல்மார்லையோ படிச்சுட்டு விஷ்ணு சகசரநாமத்தையும் படிச்சுட்டு, அது வந்து நீங்கள் அந்த பீக் டைம் சொல்கிற பாருங்க, சனிக்கிழமை அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடியே படிச்சிடலாம் நீங்கள் அதை. இல்லைன்னா பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம் இந்த 2த்தையும் சேர்த்து படிக்கிற விஷயத்த. ஆனால் அந்த கை வச்சு செய்ய வேண்டிய விஷயத்த மட்டும்தான் அந்த சனிக்கிழமை 12:54 சனி 2:18 அல்லது சனி 1:30 நீங்கள் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போடுறதுனால உங்களால் முடிஞ்சால் பச்சை கலர் குங்குமத்தையும் செந்தூரமும் வாங்கிக்கோங்க. செந்தூர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆஞ்சநேயருக்கெல்லாம் பூசுவாங்க பாருங்கள். சாமி இதுங்கெல்லாம் வைக்கிற இது உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருந்ததுன்னா பச்சை கலர் சனிக்கிழமைக்குள்ளே பச்சை கலர் குங்குமத்தையும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல செந்தூரத்தையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள்கிட்ட சிலையாகவே இந்த பஞ்சாமிர்தம் பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேலே வந்து அந்த முருகருக்கு மேலே ஃபுல்லாக பச்சை கலர் பூசணும். அந்த பச்சை குங்குமத்தால் உடம்பு ஃபுல்லாகவே காப்பு மாதிரி பண்ணணும். அதாவது இதெல்லாம் முடிச்சுட்டு
கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நீங்கள் அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே காப்பு மாதிரி பண்ணணும். சிலையாக இருந்துதானா அது மேலே ஃபுல்லாகவே பச்சை கலர் அப்ளை பண்ணிட்டு பெருமாள் மேலே ஃபுல்லாகவே அந்த செந்தூரம் ஆரஞ்சு அது வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடணும். சிலையாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி 2 ஃபோட்டோவாக இருக்குது பெருமாளும் எந்த பெருமாள் ரூபமோ எந்த முருகர் ரூபமோ ஃபோட்டோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தனத்தை குழைச்சி நெத்தியில் முருகர் இதுலேயும் வச்சுட்டு பெருமாளுக்கும் சந்தனத்தை வச்சுட்டு முருகருடைய அந்த சந்தனத்துக்கு மேலே பச்சை கலர் குங்குமத்தையும் பெருமாளுடைய படத்துக்கு மேலே அந்த சந்தனத்துக்கு மேலே அந்த செந்தூரத்தையும் அதுவும் குங்குமமாக தான் இருக்கும் அந்த செந்தூரத்தையும் வைங்க அப்படின்னு. அதுதான் மெயின் விஷயமா நான் சொல்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அந்த இணைக்கிற விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் அந்த பீக் டைம்லேயே 11 முறை ஓம் சரவணபவ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு இந்த டைமிங் அந்த பீக் டைமுக்கு முன்னாடியே கந்தசஷ்டி இதை படிச்சுட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிற விஷயத்த முடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் வரும் சனிக்கிழமை வந்து கந்தசஷ்டி படிச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் அந்த பீக் டைமில் பண்ணிடணும். அந்த காப்பு பண்ணுறீங்க பாருங்கள், 2த்தையும் வச்சுட்டு பச்சை கலர் குங்குமம் போட்டு அந்த ஆரஞ்சையும் போட்டு முருகரையும் பெருமாளையும் ஜாயின் பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் முக்கியமான பண்ண வேண்டிய இது என்னென்னா, ஒரு பேப்பரில் ஒரு கொஞ்சம் பெரிய ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு 2 ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் ஓம் சரவணபவன் 11 முறை எழுதிட்டு உங்கள் வேண்டுதலை எழுதணும். அதுக்கு தேவையான பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு இதில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதிட்டு 11 முறை எழுதிட்டு 2மே 11 முறை தான். முருகர்தும் 11 முறை தான். ஏன் முருகருக்கு 6 ஏன் சொல்லன்னு கேட்காதீங்க, அது ஒரு மேட்ரு இருக்குது. அங்கேயும் 11 முறை எழுதுங்க. ஏன்னா 2த்துலேயும் 11 வரணும்னு நான் பார்க்குறேன். முருகருக்கும் 11 டைம்ஸ் எழுதுங்க. பெருமாள் ஓம் நமோ நாராயணும் 11 முறை எழுதுங்க. அது கீழே உங்களுடைய வேண்டுதல் எழுதுறதுக்கு ஒரே முறை எழுதுனா போதும், கேப் வைங்க. பெரிய பேப்பராக கூட எடுத்துங்க, பரவாயில்ல. அது 2த்தையுமே ஒன்றா மடித்து இதுங்க எல்லாமே இந்த மெயினாக அந்த உடம்பு மேலே அது கழுவுறதெல்லாம் முன்னாடி கூட முடிச்சுக்கலாம். முன்னாடியே 11 மணிக்கே கூட பண்ணி முடிச்சுக்கலாம். நீங்கள் அந்த பஞ்சாமிர்தம் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா என்ன நிவேதனை வைக்க போகிறீங்களா அதெல்லாம் அந்த உடம்பு மேலே அந்த ஆரஞ்சு கலர் காப்பையும் அந்த பச்சை கலர் காப்பையும் பண்ணியோ இல்லை படத்துக்கு நெத்தியில் அந்த பச்சை கலர் குங்குமத்தையோ திருச்செந்தூரத்தையோ வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சியும் இந்த 11 முறை எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதலை 2 குட்டி பேப்பர்லேயோ 2 பெரிய பேப்பர்லேயோ எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பீக் டைம். அதில் கூடவே நிவேதனம்லாம் வச்சுருப்பீங்க. அதை மடித்து அங்கேயே அந்த 2 படமும் பக்கத்தில் வைக்கணும். 2 சிலையாக இருந்தால் பக்கத்தில் வைக்கணும். அங்கேயே வந்து உங்களுக்கு அந்த வெயிட் வச்சு அந்த பேப்பரை அங்கேயே வச்சு அது மேலே ஒரு குங்கும வச்ச டப்பாவோ இல்லை ஒரு அந்த இடத்துல சாமி பூஜை அறையிலே இருக்கிற ஒரு சந்தன டப்பாவையோ ஏதோ ஒன்று வெயிட்டுக்கு வைக்கிறது கூட கொஞ்சம் அந்த இந்த பூஜை பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதையே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நிவேதனலாம் வச்சுருப்பீங்களா, அப்புறம் நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சிருங்க. அந்த மெயினாக அந்த காப்பு அந்த எழுதி வைக்கும் நிகழ்ச்சி அந்த கற்பூர ஆர்த்தி அதை மட்டும் அந்த 1 to 1:30 வர மாதிரி பார்த்துங்க. இல்லைன்னா 1 to 2:15 வரைக்கும் கூட இருக்கலாம், பரவாயில்ல. அது ராகுகாலம் யமகண்டெல்லாம் நீங்கள் அவ்வளோ பார்க்கறது இல்லைன்னா 1 மணிலேருந்து 2:15 நீங்கள் இது பண்ணலாம். அந்த பீக் டைமை 1 to 1:30 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த சொல்கிறது ஸ்லோகம் சொல்கிறது பஞ்சாமிர்தமாக பண்ணுறதா இல்லை நீங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறீங்களோ அது வச்சுக்கிறதோ இதெல்லாம் பண்ணலாம். நெய் தீபம் கட்டாயம் ஏற்றிடுங்க. ஏன்னா விஷ்ணுவுக்கு ரொம்ப முக்கியம் நெய் தீபன்றதுனால அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மறுபடியும் நெய் தீபம் ஏற்றுறது, ஓம் நமோ நாராயண மந்திரம் 108 முறை சொல்கிறது, துளசி இலை வாங்கி வச்சுட்டு பெருமாளுக்கு போகிறது, இதுங்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை உச்சி 12 மணிக்கு நீங்கள் சத்யநாராயண பூஜை ரொம்ப நம்பி பண்ணக்கூடியவங்களா இருந்தால் இந்த புருஷோத்தம பௌர்ணமியில் ஞாயிற்றுக்கிழமை உச்சி 12 மணிக்கு நீங்கள் கற்பூர ஆர்த்தி காட்டிறதா இருக்கணும். ஒரு 11க்கே தொடங்கி சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்கு அற்புதமான நாள் இதுன்னு சொல்லலாம். அதையும் நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒரு விஷயமாகவும் இப்போ நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். தடைகள் எதிரிகள் பயம் நீங்கணும்னா முருகருக்கு உரிய பரிகாரமாக, அதாவது முருகர் சம்பந்தமான தடைகள் எது நீங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்தே கூட இந்த நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். அதாவது 6 முறை முருகனை நீங்கள் கோயிலுக்கு எப்படியும் போவீங்க வைகாசி விசாகத்துக்கு 6 முறை முருகனை சுற்றி வலம் வாங்க. முருகனோட நம்பர் 6ன்றது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் பால் கூட சுமந்து ஏதாவது உங்களுக்கு நேர்த்தி கடன் இருக்குது அப்படின்னாலும் பால் கூட சுமக்கிற யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலையே ஏதோ பண்ண போகிறீங்க, இல்லை எங்கள் தூரம் இருக்கிற கோயிலில் போய் பால் கடை எடுக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இந்த வைகாசி விசாகத்தில் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள். யாருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்கள் தூர கோயிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலையோ பால் கடை நேர்த்தி கடனுக்காக பால் கடை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தாங்கன்னா அதை பண்ணுறதுக்கும் இது அற்புதமான நாள். ஆனால் இது கரெக்டாக நீங்கள் நான் அந்த கனெக்டிங் சமயத்தில் ஒரு பரிகாரம் சொன்ன பாருங்கள், அந்த சமயத்தில் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
விசாகம் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை 12:54 வரைக்கும் இருக்குது. அதை நீங்கள் அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலையோ நீங்கள் போகிற கோயிலையோ எந்த சமயம் பண்ணுறாங்களோ பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சனிக்கிழமை ஃபுல்லாகவே தான் எல்லா கோயிலையும் வைகாசி விசாகமாக தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அது முடிஞ்சு போனால் கூட அதை நீங்கள் போய் எடுத்துக்கலாம். காவடி பாத யாத்திரை என்னென்ன யார் யோசித்து வச்சுங்களோ அதுக்கும் இது ரொம்ப முகந்தமான நாள். இதில் முக்கியமாக நீங்கள் அந்த முருகருக்கு நீங்கள் ஒரு மலர் வீட்டில் வாங்கி சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை கோயிலில் வாங்கி சாத்தணும்னு நினைக்கிறீங்களோன்னா சிவப்பு மெயினாக அரளிப்பூ தான் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா ரோஸ் கிடைக்கும். அரளிப்பூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். சிவப்பு நிற மலர்களை விசாக சமயத்தில் முருகனுக்கு வாங்கி கொடுக்குற சமயத்தில் அதை பண்ணுங்கள். குடும்ப ஒற்றுமை தம்பதி பிரச்சனை உங்களுக்கு தீரத்துக்கு கணவன் மனைவி சேர்ந்த மாதிரி முருகனை கும்பிடுங்க. கணவன் மனைவி சேர்ந்த மாதிரி போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கூட அந்த கற்பூர ஆற்றி காட்டும் சமயத்துலையோ இல்லை கணவனையும் சேர்த்து நான் எழுதி வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தை மனைவியும் உங்கள் 2 பேப்பரில் எழுதி மனைவியும் கணவனும் மனைவியும் எழுதி உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவங்களும் அதே அந்த நேரத்தில் மட்டும் எழுதி ஒன்று சேர கும்பிட்டுடுங்க. கணவன் மனைவிக்கும் சரி குடும்ப ஒற்றுமைக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேருமே சேர்ந்து அந்த பீக் டைமில் அதை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கும்பிடும்போது கணவன் மனைவி சேர்ந்த மாதிரி அந்த முருகன் வழிபாடு பண்ணிங்களா வைகாசி விசாகத்தில் பிரிந்த கணவன் மனைவி சேர்கிறதுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நல்லாவே ஒற்றுமையாக இருக்கிற வீட்டில் கூட ஒரு மாதிரி வெறுப்பு தட்டும் வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அப்படி இருக்கிற கணவன் மனைவி கூட அதை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வைகாசி விசாக சமயத்தில் கணவனும் மனைவி ஒன்று சேர்ந்து முருகன் கோயிலுக்கு போகிறதோ, ஒன்று சேர்ந்து அந்த 6 முறை சுற்றுறதோ, ஒன்று சேர்ந்தா பூஜை ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு பின்னாடி கூட கற்பூர ஆர்த்தி காட்டும் போதாவது ஒன்றா சேர்ந்து கூப்பிட்டு பண்ணி முடிக்கிறதோ அதை செய்யறதுனால உங்களுக்கு நல்ல பலனை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் எப்போவுமே நீங்களே இந்த விஷயத்தை கையில் எடுப்பீங்க. இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம், அப்போ நம்மளுக்கும் அவருக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கும், இல்லை அந்த மனைவிக்கும் நமக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கும்னு ஒரு ஆண் யோசித்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த விசாக நட்சத்திரத்தில் அப்போது நீங்கள் அடிக்கடி வர முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாள் வரும்போதெல்லாம் இதை நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு சில சூட்சுமமாக சில சித்தர்கள் மூலமாக எனக்கு உணர்த்தப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி குயில் சத்தம்ன்றது கேட்கும் போதெல்லாம் இந்திரனை நினைச்சுக்கிறது, இல்லை இந்திரனை வழிபட்டு குயிலையும் மனசில் நினச்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து காதல் கை கொடுறதுக்கோ இல்லை கணவன் மனைவி ஒற்றிக்கோ வழிபடுன்றது கிளிப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை காட்ட போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னா முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, பெருமாளுக்கு வெண்ணெய் இல்லைன்னா வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக அமைக்கிறது. இது வந்து பர்டிகுலராக இப்போது குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா அந்த முருகனுக்கும் பால் அபிஷேகம் அந்த சிலை மாதிரின்றதுக்கு பண்ணி, இல்லைன்னா பால் கொஞ்சம் தொட்டு அந்த படத்துக்கு கொஞ்சம் தெளிச்சிட்டு மறுபடியும் தொடச்சிடணும். பெருமாளுக்கு வெண்ணெய் வெண்பொங்கல் நைவேத்தியம் அமைக்கிறது. இது ஸ்பெஷலாக குழந்தை பாக்கியத்துக்காக இப்போ இந்த ரெண்டு விஷயமும் இணையிற சமயத்தில் பண்ணுறீங்கன்னா அப்படி செல்வம் கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, மஞ்சள் நிற ஆடையை நீங்கள் அணிஞ்சிக்கிறது, மஞ்சள் நிற பொருளை தானமாக கொடுக்குறது, மஞ்சள் ஆடையை தானமாக கொடுக்குறது, கடலைப்பருப்பு தானமாக கொடுக்குறது, நெய் தீபம் ஏற்றுறது, கோயிலுக்கு நெய் இது பண்ணுறது, கோயிலில் போய் கொஞ்சம் நெய் விளக்குக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி, பழம், வஸ்திர தானம், இதுங்கெல்லாம் பண்ணால் உங்களுக்கு செல்வம் கடன் தீரணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை பண்ணுறீங்க இந்த நாளில் அந்த சனி ஞாயிறில் யூஸ் பண்ணுறது இன்னும் அதிக பலன் கொடுக்கும். முன்னோருக்கு சாந்தி பண்ணணும், பித்ருதோஷம் போனோன்னா புருஷோத்தம் பௌர்ணமி கூட இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்காக நீங்கள் அமாவாசை சமயத்தில் வச்சு கும்பிட்ற மாதிரி பித்ருக்களை வச்சு வணங்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் முன்னோர்களை நினச்சிக்கலாம். அந்த முன்னோர்களை நினச்சி யார் உங்களுக்கு எந்த முன்னோர் உங்களுக்கு ரொம்ப இப்போ கட்டாயம் பண்ணி அவன்கிட்ட கடமைக்காக இருக்கும், சிலது பாசத்துக்காக இருக்கும், அவங்க பெயரை சொல்லி அன்னதானம் பண்ணிடணும். இதுக்கு போயிட்டு தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு படத்தை வச்சு கும்பிட்டுறதுல புருஷோத்தம பௌர்ணமிக்கு இதில் முன்னோர்களுடைய விஷயத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா அன்னதானம் செய்யும்போது அவங்க பேரை சொல்லி யார் கடமைக்காக பண்ண வேண்டியங்க இருப்பாங்க, அவங்க மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் இருப்பாங்க, அப்பா அம்மாவும் இருப்பாங்க, அவங்க பேர்களை சொல்லிவிட்டு அன்னதானம் பண்ணும்போது அவர் பெயர்களை மனசில் நினச்சிக்கிட்டு அதை பண்ணிடுறது தான் இந்த பித்ரு தோஷத்தை புருஷோத்தம பௌர்ணமியில் பண்ணுற மாடல். பொது பரிகாரம் எல்லாருக்குமே அப்படின்னா இந்த நாளில் அன்னதானம் ஏழைங்களுக்கு உணவளிக்குது. இது 2 தெய்வங்களுக்கும் பிரியமான தானம், எல்லா தெய்வங்களுக்குமே பிரியமான தானம். விரதம் வந்து காலையிலேருந்து சாத்விக, இதுக்கு விரதம் ரொம்ப இது பத்மினி ஏகாதசி சொன்ன பாருங்க, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். நான் உங்களுக்கு விரதம் சொல்லலாம் தான் நினச்சினே தவிர நான் கடைப்பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதை கடைப்பிடிக்க வச்சார் என்ன அன்றைக்கி பார்த்து திருப்பதியிலேருந்து எனக்கு பிரசாதத்தை வர வச்சார் அவர் ஏகாதசி அன்றைக்கி.
மறுநாள் பாரணை முடிச்சு தான் பாரணை இன்றைக்கி காலையில் அதை முடிச்சுட்டு 7:30 தான் நான் ஃபுட்டே எடுக்கிறேன். 12லேருந்து 3 சித்தர்கள் எனக்கு உணர்த்திய விஷயம் எல்லாமே 12லேருந்து 3 மிட்நைட் 3 வரைக்கும் கட்டாயம் வீழ்ச்சிருக்கணுன்றப்போ அதை நான் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணேன். இந்தியா ஃபுல்லாக நம்ம கிருஷ்ணராக யாரை பார்க்குறோம்? ஸ்டார் ப்ளஸில் இருந்ததை எல்லாருக்கும் இது பண்ணி போட்டாங்கல்ல, மொழி டப்பிங் பண்ணி போட்டாங்கல்ல, அதில் வர கிருஷ்ணரை தானே சொரூப் இவரை தானே நம்ம எல்லாருமே இப்போ கிருஷ்ணராக பார்க்குறோம். அவர் ஒரு ஹிந்தி சீரியலில் நடிக்கிறார், ஆனால் அதில் தமிழ் டப்பிங் இருக்குது. இதில் சீரியல் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குது. சங்கமரம்னு ஒன்று இருக்குது, அதில் அவர் தான் நடிக்கிறார். ஆனால் அது வந்து ஃபைட்டிங் படமோ ஒரு இது கிடையாது, சாதாரண ஒரு குடும்ப இது தான் அது. அதனால் என்ன பண்ணேன், அந்த 12லேருந்து 3 வரைக்கும் முடியறதுக்கு அது கிருஷ்ணர், அவரை நான் கிருஷ்ணராக தான் பார்க்குறேன் நான் அவரை. அதனால் அந்த 12லேருந்து 3 வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருக்கிறதுக்காக என்ன பண்ணேன், அந்த படத்தை பார்த்துட்டேன். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பயந்துக்கின்னு அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி கிருஷ்ண பயங்கர அனல் கொதிக்குது எங்கள் பூஜை ரூமில், நெருப்பு மாதிரி இருக்குது. சென்னையா, இந்தியா ஃபுல்லாக, சவுத் இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு பயங்கர வெயிலாக இருக்குது. சில இடங்கள் தான் மழை பெஞ்சிருக்கு. நான் போய் பூஜை ரூமில் 12லேருந்து 3 வரைக்கும் உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவ சொல்ல முடியுமா? டெய்லி சொல்கிறேன், டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு, டெய்லியே 108 முறை சொல்கிறேன். அங்கே தான் போய் அந்த அனலில் தான் உட்காந்து சொல்கிறேன், நெய்தி துளசிக்கிட்ட ஏற்றுறேன். ஆனால் இந்த புருஷோத்தம இந்த பத்மினி ஏகாதசியை நான் கடைப்பிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன், அந்த சொன்ன ஒரு ஃபார்முலாவும் கடைப்பிடிக்கணும்னு மிட்நைட்டு 12லேருந்து 3 மணி வரைக்கும் அந்த கிருஷ்ணர் ரூபமாகவே நான் பார்க்குறேன் அவரை. அந்த மகாபாரத்தில் நடித்த அந்த கிருஷ்ணரை 3 மணி வரைக்கும் பார்க்கல, 2:30 வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா, நம்ம போய் படுத்துக்கிட்டே முழிச்சிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு உங்களுக்கு நிவேதனம் வச்சு மறுபடியும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் சொல்லி மறுபடியும் தேங்காயெல்லாம் உடைச்சி பூர்த்தி பண்ணணும். பாரணை நோன்பு 7:30க்குள்ளே பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2:45 மணிக்கு போயிட்டு தரையில் தான் படுக்கணும், பெட்டில் படுக்கக்கூடாது. தரையில் போய் படுக்கலான்னு படுக்கிறேன். இதுலேயே மத்தியான நேரம் அந்த இதுலேருந்து வந்துடுச்சு, திருப்பதியிலேருந்து ஒரு பிரசாதம் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வர வேண்டிய பிரசாதம் வருது எனக்கு. அந்த அட்ரஸை காமிச்சு தான் அதை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கில் தூக்கிட்டாங்க யூடியூப்லேருந்து. எனக்கு வந்து அதை நேற்றே வந்து போட்டிருந்தேன். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வேறு சில என் லைஃப் ரகசியம்லாம் கூட கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்டேன் அதில். ஆனால் கடவுளே சொல்லிட்டாரு, அதை நீ இந்த அளவுக்கு ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கம்யூனிட்டி கைடன்ஸை கொடுத்து தூக்கிட்டார் பொழுது அந்த வீடியோவை. நான் கரெக்டாக 2:45 போய் படுக்கிறேன். கரெக்டாக திருப்பதியிலேருந்து லைவு, திருப்பதியிலேருந்து குபேர வெங்கடாசலபதி 2:45 மணிக்கு நான் போய் இதுக்கு மேலே முடியல, போய் படுத்துக்கலாம், அப்படியே மூச்சிட்டே படுத்துட்டு இருக்கலாம். 3 மணி ஆன உடனே தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்துக்கலாம்னு பண்ணுறேன். கரெக்டாக நான் போய் 2:45 அப்போ நான் வந்து அந்த பார்த்தது தப்பு இல்லை, என்னை கடவுள் கவனிச்சுட்டு இருக்குது, பிரபஞ்சம் கவனிச்சுட்டு இருக்குது. இதுக்கு மேலே என்னால் டாலரேட், எனக்கு அந்த ஐடியாவை கொடுத்ததே கடவுளாக தான் இருக்கும். அந்த சங்கமரம் இதுவோ பார்த்துரு, நீ அதில் கிருஷ்ணராக தான் நீ அவரை பார்க்குற மைண்டில், அதனால் பாருன்ற மாதிரி கடவுளே கொடுத்துருப்பாரு. என்னால் டாலரேட் பண்ண முடியல. 2:45 போய் படுக்கிறேன். படுக்கும்போது கரெக்டாக யூடியூப்பில் எதனா பார்த்துக்கினே தூங்கிடலான்னு பார்க்குறேன். எடுத்த உடனே திருப்பதியிலேருந்து குபேர வெங்கடேச பெருமாளினுடைய ஆர்த்தி வந்து உங்களுக்கு காட்டுறாங்க லைவில். 3-4 மேஜர் விஷயங்க அந்த பத்மினி ஏகாதசியை நான் கடைப்பிடிச்சதுக்கு அந்த பிரபஞ்சமாக என்னை கவனிச்சுருந்தது. நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை பிரபஞ்சம் கவனிச்சதுன்றதுக்கு நிறைய சாட்சி இருந்தது எனக்கு. புருஷோத்தம பௌர்ணமி வந்து பித்ரு பரிகாரத்துக்கும் நல்லது. இந்த நாளில் அன்னதானம் கரெக்டு. விரதம் வந்து காலையிலேருந்து சாத்வீக உணவு, இதுக்கு ரொம்ப நீங்கள் இருக்க வேணாம், ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ராத்திரி வந்து நீங்கள் அன்றைக்கி அசைவம் தவிர்த்துருங்க. பௌர்ணமி நிலா பார்த்து நல்லா உணவு உங்களுக்கு வேணுன்ற உணவை சாப்பிட்டுக்குங்க. சாத்வீக உணவை காலையிலேருந்து சாப்பிடுங்க. நான் சொல்கிறது பௌர்ணமி காலையிலேருந்து. அந்த சாத்வீக இது நல்ல சாப்பாடு நீங்கள் பௌர்ணமி நைட்டுக்கு நிலா பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்குங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப பத்மினி ஏகாதசிக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும்லாம் நான் சொல்லலை. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்க. சித்தரனுடைய உள்ளுணர்வுனால் 2 சக்திகள் இருக்குன்ற விஷயத்தை ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த முருகர் பெருமாள் இணைகின்ற விஷயம்னு. இயற்கை நமக்கு வந்து சமிஞ்சை கொடுக்குது. அதிகாலையில் எழுந்து அமைதியாக உட்காந்தா பறவைகள், இதை காட்ட பாருங்கள், சில கிளிப்ஸுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பறவைகள் சத்தம், காற்று, மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்கள், இவை வழியாக தெய்வம் வந்து நம்ம கூட பேசுது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தா நிறைய பேசும். உங்களால் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே முடியாது, யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். நாளைக்கு நடக்க பார்த்தா அது உங்களுக்கு சொல்லிட்டு போகும். எனக்கு பண்ணுதுங்க, ஃபேஸாக நடக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, 4 என் லைஃப்பில் பல விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னா நிறைய தடைகளை மனிதர்களாக உண்டாக்கப்பட்ட தடைகள் கொஞ்சம் இருக்குது. தீய சக்திகளினுடைய தீய ஆத்மாக்களாக பிரபஞ்சத்திலிருந்து அமானுஷ சக்தியாக என்னை தடை பண்ணிச்சு சிலதெல்லாம். கொரோனா சமயம் ஒரு தடை வந்தது. அது வந்து மனிதர்களால் எனக்கு எதிரிகள் நடத்தின தடை இல்லை, அது கொரோனானாலேயே வந்துச்சு அந்த தடை.
அதுக்கு முன்னாடி மனிதர்களாக நடந்தது. அப்புறம் மறுபடியும் 2 வருஷம் பொறுத்து ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ட்ரிக்கும் இந்த இந்தியாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆகுது. அப்போது அந்த பிரபஞ்சமாகவும் தடை பண்ணுது. அப்போ அந்த யாரால் நடக்குது, எதால் நடக்குதுன்றதை நான் எப்படி மீண்டு வர்றதுன்றது விஷயங்களை பிரபஞ்சம் என்கிட்ட பேசிகிட்டே இருக்குது. பின்னாடி காலத்தில் நீ அதை யோசித்து பார்ப்ப. அப்போ நீ தடை உனக்கு பண்ணலன்னா உனக்கு பெரிய ஆபத்தை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வகையாக எனக்கு உணர்த்துறாரு. ஆனால் வேறு ஒரு விஷயத்தை என் கையில் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, இதை மட்டும் நீ உன் கையில் நீ வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீ கடைசி காலம் வரைக்கும் உன்னால் நடந்து போக முடியும், இல்லைன்னா பாதியிலே போயிடும். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற பிரபஞ்சமும் தீய சக்திகளும் ரொம்ப மோசமாக இருக்குதுன்றதுனால இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த தீய சக்திகளினுடைய கண்ணிலேருந்து அதை மறைச்சி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஒன்று தான் அதுக்கு வாய்ப்பு அப்படின்றத எனக்கு பிரபஞ்சம் வந்து அழகாக இண்டிகேட் பண்ணிட்டு போயிடுது. அதனால் தயவு செஞ்சு அந்த பிரபஞ்சத்தையும் கடவுளையும் உங்கள் வீட்டில் இங்கே இருக்கிற இடத்துலேருந்தே அந்த கடவுளை வணங்குறது, கடவுள் படங்களை பார்க்குறது. நீங்கள் முருகர்னு பார்த்து உங்கள் வீட்டில் ஒரு படத்தை வேண்டுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும். முருகரை பார்த்து நீங்கள் பெருமாளை பார்த்து வேண்டுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அதை உங்கள்கிட்ட எப்படி ஈர்த்துக்கணும்னு பார்க்கணுமே தவிர, ஐயோ அங்கே இருக்குதே அந்த கோயில், இங்கே இருக்குதே இந்த கோயில், அதுக்கு நம்ம போகவே முடியலையே, அந்த ஜோதிடர் சொன்னாரே அவ்வளோ தூரம் போய் அதை பண்ணிட்டா அன்றைக்கி வாழ்க்கை நல்லாயிடும்னு சொல்லிட்டாரு, நம்மளால் போக முடியலையே. கனகம்பட்டியை பேச ஆரம்பித்து அவர் என் வாழ்க்கையில் வந்து சும்மா அற்புதங்களாக நடத்தினார். ஆனால் 4 வருஷம் பொறுத்து தான் அவர் இதில் போய் நான் காலடி வைக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது என்னை வேற ஒருத்தர் கூட்டின்னு போகிறாங்க. அந்த கூட்டின்னு போகிறப்போ என்னை கூட்டின்னு போயிட்டு வண்டி ஓட்டின்னு போகிறவர், அந்த இது எஸ்யூவி டைப் வண்டியில் கூட்டின்னு போகிறவர், ட்ரைவ் பண்ணின்னு போகிறவர், அவருடைய கார்லேயே அவர் கூட்டின்னு போகிறவர் பேர் மதுசூதனன். இதெல்லாம் ஃபயர் கனெக்ஷனு இதுங்கெல்லாம் பார்க்கணும் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். நான் சொல்கிறது இந்த நாளில் நான் சொல்கிறேன், இந்த 2 நாள் இணைய போகுதுன்னு, இந்த நாளில் நீங்கள் கேட்க நினைக்கிற வேண்டுதலை மனசார முக்கியம். இப்போ நான் சொல்கிறது முக்கியம், கவனிங்க. நினைக்கிற வேண்டுதலை மனசார தெளிவாக ஒரே ஒரு வாக்கியத்தில் முருகன் முன்னும் பெருமாள் முன்னாடியும் சொல்லணும். குழப்பமாக பல விஷயங்களை கேட்கக்கூடாது. நிறைய கச்சாமச்சான்னு நடந்திருக்கும் ரீசெண்ட் இதில். ஐயோ நான் அப்படி பண்ணனே அப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் புலம்பணுமானா பிரபஞ்சம் அத்தை தான் நீ கேட்குறேன்னு புரிஞ்சுக்கும். நான் யூனிவர்ஸ் மெத்தட்லேயும் சொல்லிட்டு வரேன். நான் ஒரு சித்தர்களையும் 369 எப்போ நான் சித்தர்களோட ஜாயின் பண்ணணும், நான் யூனிவர்ஸ் விஷயத்தையும் சித்தர்களையும் கடவுளையும் ஜாயின் பண்ணுறேன். நம்ம எப்படி கும்பிடணுன்றத சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட திரும்ப. நம்ம அது கேட்கும்போது நிறைய கஷ்டங்களை போய் கொட்டின்னு இருக்கக்கூடாது. இது முக்கியமான நேரம். வேறப்ப நான் கொட்டுறதுக்கு நேரம் வேறப்ப நான் சொல்கிறேன். இவங்களை கடவுள் நினச்சி உங்கள் நினச்சதெல்லாம் சொல்லி அழுதுருங்கன்னு கூட எப்போ நான் சொல்கிறேன் பாருங்க நானுங்க. ஆனால் இது நேரம் கிடையாது அதுக்கு. இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம். அந்த சமயத்தில் கிளியர் கட்டாக இருக்கணும். நீங்கள் வேண்டுற விஷயம் வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும்தான் கேட்கணும். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன், அது எனக்கு கிடைக்கல, இத்தனை நாள் அவங்கெல்லாம் அதை பண்ணிட்டாங்க, அதனால் இது நடக்கலை, அந்த சமயம் பார்த்து கொரோனா வந்துச்சு, அதனால் இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் பேசக்கூடாது. வெறும் வேணுன்ற விஷயத்தை பற்றி மட்டும் கேட்கணும். நீ கேட்குறத முன்னாடியே டிசைன் பண்ணிக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த சமயத்தில் நீ நினைக்கிற ஒன்றும் நடந்துடும். அது நீ வாய் தவறி கெட்டதாக உன் வாயில் வந்துட்டா கூட அது நடந்துடும். ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த டைம் அது. அதாவது குழப்பமான பல விஷயத்தை கேட்கவே கூடாது. ஒரு தெளிவான வேண்டுதல் இதுக்கு வந்து ரொம்ப கட்டாயம். என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொன்றுனா, இந்த நாளில் யாரையும் வருத்தக்கூடாது. யாரையாவது மனசை நோகடிக்கிறது, உங்களுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கட்டுமே, அவங்கக்கிட்ட முகம் சுழிக்கிறது, அவங்கக்கிட்ட கோபப்படுறதுன்றது சக்தி உச்சத்தில் இருக்கும்போது, நல்லா கவனிங்க, சக்தி உச்சத்தில் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களும் வேகமாக பலன் தரும். ஆனால் நல்லதோ கெட்டதோ அதனால் நல்ல எண்ணம், அமைதி, பக்தி இதில் மட்டும்தான் மனசை வச்சு கேட்கணுமோ தவிர, இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி வீட்டில் யார் மேலே ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ இல்லை தாத்தா பாட்டியோ மாமனார் மாமியாரோ கோபத்தை பண்ணி ஐயோயோ அந்த அற்புதமான நேரம் வரப்போகுது, சூப்பரான நேரம் வரப்போகுது, இப்போ இந்த நேரத்தை நான் அதை நினச்சினானா எனக்கு கொலாப்ஸ் ஆகிடும். நான் எனக்கு வேணுன்ற விஷயத்த நீ பெரிய கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீ லட்சக்கணக்கில் ஏதான ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பெரிய வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை உயர் பதவியை எதிர்பார்த்து நீ இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் உங்களுக்கு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைக்கு எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை அந்த முக்கியமான நேரம் வரப்போது, ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நான் வந்து இந்த வீட்டில் பண்ணுற இவங்க சண்டைங்க சச்சரவங்களை பற்றி இப்போ நான் மைண்டில் நினைக்கக்கூடாது. நான் வரும் அது நடக்க போகுது, அது நல்லபடி எங்கள் வீட்டில் குழந்தை பிறக்க போகுது, நல்லபடி எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, அது வேண்டுதெல்லாம் நம்ம எழுதி வைக்க போகிறோம் அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அதை நான் சொன்ன டைமில் மைண்டு பீஸ்ஃபுல்லாக வச்சு
எந்த பழைய கதைங்க, முன்னாடி நடந்த கதைங்க, சண்டை சச்சரவு எதையுமே அங்கே கொட்டக்கூடாது. உங்களுக்கு வேணுன்ற விஷயம் நடக்க போகுதுன்றதுக்கு மனசில் காட்சிப்படுத்திக்கிட்டு அது இப்போ எழுதி வச்சுருவோம். அது நடந்துற போகுது, அது நடக்கும். நம்ம இப்போ வேண்டுதலாக கேட்குறோம், மிக சக்தி வாய்ந்த நேரத்தில் இதை கேட்குறோம், இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதி வச்சுட்டு அதை வேண்டுதலுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும். உங்கள் மனசளவில் உடம்பளவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். உங்களுக்கு வெறும் நிவேதனம் பண்ணிக்கிட்டே வேறு யாரானா திட்டிகிட்டு இருக்குது, நிவேதனம் பண்ணிக்கிட்டு அதுலேயும் அந்த ஃபுட் ஐட்டத்தில் கை வச்சுக்கிட்டு சச்சரவான விஷயங்களை யோசிக்கவே கூடாது எப்பவுமே. உணவு விஷயத்தை உணவு தயாரிக்கும் போது இன்றைக்கி நீங்கள் நிவேதனமாக வைக்க போகிறீங்கன்னா அந்த உணவை தயாரிக்கிற சமயத்தில் வேறு ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனையோ இல்லை ஆஃபீஸ் பிரச்சனையோ அந்த சமைக்கும்போது பண்ணால் அந்த சமைத்தல் உங்கள் வாழ்க்கையை சமைக்கும். அந்த சமைத்தல் அப்படியே போய் அந்த அங்கே நிவேதனத்தில் போய் சேரும். பிரபஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வணங்குற கடவுள்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் வந்து அந்த சமைத்தலில் நீ என்ன சொன்னையோ அதை தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, சமைக்கும்போது நீ என்ன யோசிச்சியோ, எந்த வேண்டாத விஷயங்கள்லாம் யோசிச்சியோ அதை தான் நீ விரும்புகிறேன்னு பிரபஞ்சம் நினச்சிக்குது. அப்போ நீ அதை சமைக்கும்போது பிரபஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதில் உங்களுக்கு அந்த சமைத்தல் விஷயம் வந்துடுது. அப்போ சீக்கிரமாக என்ன பண்ணுது பிரபஞ்சம், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேண்டாத விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை அதிகப்படுத்தும். நட்சத்திர நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிங்களான்னா அது அதிகப்படுத்தும். நட்சத்திர நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப டைவர்ஸ் ஆகி கல்யாணம் ஆகிருக்கும்ன்றதுனால. நட்சத்திர நாளில் போய் நீ மருந்து வாங்கக்கூடாதுன்னு வாங்க. ஏன்னா அடிக்கடி போய் நீ மருந்து வாங்க வேண்டியது. அதுவும் நட்சத்திரம்ன்றதும் பிரபஞ்ச மேற்றம் ஒன்று தான். அதாவது பிரபஞ்சம் நீ எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை உனக்கு அதிகப்படுத்தும். அவ்வளோதான். அப்போ என்ன வேணும், என்ன நினைக்கணும், கிளியர் கட்டாக உங்கள் மனசை உன்னால் கிளியராக வச்சுக்க முடிஞ்சால் நீ ஞானி தான். நீ காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுற ஞானி தான். நீ வந்து அந்த சித்தர்களுக்கெல்லாம் இருக்கிற அறிவுன்றது என்னதுன்னா இதுதான். சித்தர்களோ ஞானிகளோ மகான்களுக்கோ இருக்கின்ற என்ன நாலேஜுன்னா, எதை நம்ம நினைக்கவே கூடாதோ அதை நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எது வேணுமோ அவங்க வேணும்னு நினச்சது கடவுள்கிட்ட போய் சேர்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேறு மருந்துகள் தயாரிக்கிற விஷயங்களாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு நீங்கள் வேணுன்ற விஷயம் ஒரு டெக்னிக்கலாக கூட கேளுங்க. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கணும்னு நினைங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய ஒரு இதில் வந்து ஒரு கோர்ஸ் சேர்ந்து அதை நீங்கள் முடிச்சுட்டு அதனால் ஒரு பெரிய சாதனை பண்ணணும்னு நினைங்க. அதை மட்டுமே நினச்சிட்ருங்க. எந்த குழப்பங்களும் அப்போ அதை பண்ண முடியாத போயிடுச்சே, இதை பண்ண முடியாத போயிடுச்சே நெகட்டிவ் விஷயத்தை அந்த நாள் ஃபுல்லாக கொண்டு வரக்கூடாது. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே இது ரொம்ப மெயின் டிப்பு. நான் இத்தனை நாள் போடுற வீடியோக்கள்லாம் வேறு, இனிமேல் நான் போடுற வீடியோக்கள்லாம் வேறு. அதிகமான நேரம் பேசினா கூட அதிகமான முக்கியமான டிப்ஸுங்களையும் முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்லுவேன். முன்னே நான் 1/2 மணி நேரம் பேசினா அது கதை வேறு, இப்போ நான் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா அது கதை வேறு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கணும். மே 30, 31 முருகனுக்கு பெருமாளும் இனி இந்த அபூர்வ தருணத்தை வீணாக்காதீங்க. சின்ன வழிபாடாக இருந்தாலும் மனசார செய்யுங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யட்டும். முருகன் வேல் வந்து உங்கள் தடைகளை நீக்கட்டும். பெருமாள் கருணை அவங்க வந்து காக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதோடு ஷேர் பண்ணுறதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆழமான பரிகாரங்கள், சில அமானுஷ்ய அனுபவங்கள், சித்தர் வழி பரிகாரங்கள், இது எல்லாமே என் மெம்பர்ஷிப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மெயினாக அந்த வெளிச்சம் பண்ணுறது தான் ரொம்ப ரகசியமான விஷயங்களை சொல்கிறதா இருக்கேன். சில கிளிப்ஸு காட்டுறேன், அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, நான் வந்து பத்மினி ஏகாதசிக்கு விடிய காலையில் விடிய காலையில் போயிட்டு காலையில் ஒரு 4 o'clock எழுந்து அதுக்கு தண்ணி தொளிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம தலை குளிக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு 4:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மஞ்சள் கலர் சாரியை போயிட்டு தேடி பார்த்து அது மஞ்சள் கட்டலான்னு உங்களுக்கும் சொல்லி நீம்கரோலி பாபா பறவை, சத்யசாய் பாபா பறவைன்னு எல்லா பறவை சத்தமும் கேட்டுட்டு இருக்குது. பொழுது வெடிகிற நேரம். அப்போ தான் நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் படிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு ஓம் நமோ பகவதே வாஸ்தவே எல்லாம் பொழுது படிக்கிற நேரம். அப்போ தான் இதாகுது. மறுபடியும் மாடிக்கு மொட்டை மாடி போயிட்டு ஃபுல்லாகவே டெய்லியே பிரபஞ்சத்துக்கு நன்றிலாம் சொல்லுவேன். அந்த கிளிப்பும் எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். யாகண்டி காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமி, யாகண்டி அகஸ்திரிய ஜெயம், அகஸ்திரிய சத்தியம், அகஸ்திரிய ஆனந்தான், சொம்பில் தண்ணி போட்டு 2 பூ போட்டு எல்லாத்தையும் அதை சொல்கிறேன். 11 முறை சொல்கிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு போயிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், ஈஸி லைஃப், ஈஸி லைஃப், ஈஸி லைஃப். பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. அந்த சராசரனுக்கு நன்றி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. அவனி மூலை சித்தர் பறவையோட சத்தம், அந்த நீளமாக பண்ணுறது நீம்கரோலி பாபா பறவையோட சத்தம். அது பேரும் ஏஷியன் புயல் தான். இது நீம்கரோலி பாபா பறவையோட சத்தம். அது கொஞ்சம் நம்ம குயில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் குயில் கூவுறது கம்ப்ளீட்டாக கூன்னு இருக்கும். இந்திர பகவானை போற்றி, 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 இந்திர மன்மதனை போற்றி, இந்திர பகவானை போற்றி, இந்திர